வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஜிடிஎன் காலேஜுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக டிடிசிபி அப்ரூவ் வாங்கின சைட்டில் 33 அடி தார் ரோட்டு மேலே அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம். இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் டு பழைய கரூர் ரோட்டில் ஜிடிஎன் காலேஜ் வாசலில் இறங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் நடந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவான சைட்டில் 33 அடி தார் ரோடு, வீட்டுக்கு முன்னாடி 33 அடி தார் ரோட்டு மேலே 1124 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து 1054 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக நல்லா தரமாக ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா ஒரு சதுரமான ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் வந்துடும். 2 கேட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. ஹால் சைஸு 16க்கு 16. ஹாலில் ஃபால் சீலிங் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸு, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி 300 அடி 6 இன்ச் போர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சப்மர்சிபிள் மோட்டரும் இந்த வீட்டுக்கு இன்க்ளூடிங் மோட்டரும் புது மோட்டர் வாங்கி மாட்டிட்டாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியது பத்திர செலவு மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. மற்ற எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. டிவி ஷோகேஸு, கபோர்டு ஒர்க்கு, ஃபால் சீலிங் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பூஜை ரூம் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரெடிமேடாக வந்து ஒரு செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 பெட்ரூமே ஃபால் சீலிங் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடு நல்ல ஒரு சதுரமான ஸ்கொயர் டைப்பில் அமைஞ்சதுனால வீடு பார்க்க செம லுக்காக இருக்கும். நல்ல ஒரு வீட்டுக்கு வந்து நல்லா எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோட்டோ வந்து இந்த வீட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து 54 லட்ச ரூபா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் நல்ல பயங்கர ஃபீக்கில் போயிட்டுருக்கு. இடமும் ரேட்டும் அந்தளவுக்கு இங்கே போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ப்ரைஸ் 54 லட்சம் சொல்கிறாங்க. விலையை குறைச்சி பேசிக்கலாம். லோனு நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு 90% லோன் வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு வந்து வீடு நல்லா ஒர்த்தாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும். வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரெசிடென்சி ஏரியா. வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு, 33 அடி தார் ரோடு. வீடு வந்து ஃபால் சீலிங் டிசைனு, ஸ்பாட் லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த வீட்டை வந்து பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள். 100% அந்த வீடு வந்து பிடிக்கும். அதுவும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டெட் எண்டில் அமைச்சதுனால நம்ம இந்த வீட்டுக்கு அடுத்து காம்பவுண்ட் வால் வந்துடும். டெட் எண்டில் அமைஞ்சதுனால வீட்டுக்கு முன்னாடி நம்ம கார்லாம் தாராளமாக 2 கார் வந்து நம்ம தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது. வடக்கு பார்த்து திசை அப்படிங்கிறனால வாஸ்துவெலாம் பக்கவாக பார்த்துருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்க ரெடியாக இருக்கும்.